இங்க ஜெய் கில்லர் கிட்டே அவனை பத்தி கேட்கவும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவனை கொலை பண்றதுக்காக துப்பாக்கி எடுத்துட்டு வரான். ஆனா அவன் வரதுக்குள்ள அங்க இருந்து ஜெய் கிளம்பி போயிடுறான். இருந்தாலும் அடுத்த நாள்ல இருந்து ஜெய்ய விடாம அவன் யாருக்கிட்ட பேசுறான், எங்க போறான், யார மீட் பண்றான்னு எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றான். ஒரு நாள் ஜெய்ய கொலை பண்றதுக்காக அவனோட வீட்டுக்கே வந்து கேஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு டோரை க்ளோஸ் பண்ணி பக்கத்துல இருக்கிற டீ கடையில உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஜெய்யும் அங்க வச்ச இடத்துல சாவி இல்லாம இருக்க அவனுக்கு ஏதோ சந்தேகம் வருது. கதவை திறந்து பார்க்காம அவனோட சாவியால கண்ணாடி ஜன்னலை உடைச்சு பாக்குறான். கேஸ் ஸ்மெல் வரவும் கண்டிப்பா கில்லர் இங்கதான் இருக்கான்றத தெரிஞ்சுக்கிட்டு அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஜெய் திடீர்னு ஒரு போலீஸ போய் அடிக்கிறான். அதனால அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. ஜெய் இருந்த செல்லுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் இருக்க, நீங்க எப்படி ஒர்க் பண்ணுவீங்கன்னு கேட்டா அவங்கள பத்தின விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். அவங்கள பத்தின விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ஏசிபிக்கு கால் பண்ணி இவங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஹேண்ட்லர் இருப்பாங்க, அவன் இந்த எல்லா கேஸோடையும் சம்பந்தப்பட்டிருப்பான், அவனை தேடுங்கன்னு சொல்றான். ஏசிபியும் ஜெய்ய கூட்டிட்டு ஹேண்ட்லர் இருக்கிற இடத்துக்கு போறான். ஆனா அதுக்கு முன்னாடியே கில்லர் அவனை கொலை பண்ணிடுறான். அங்க இருந்த இடத்துல தேடி பார்க்கும்போது அடுத்த டார்கெட் மார்க்கெட்லன்னு ஒரு க்ளூ கிடைக்க அதை தடுத்து கில்லரை பிடிக்கிறதுக்காக அவங்க எல்லாரும் மார்க்கெட் போய் தேடுறாங்க. ஆனா ஜெய் சொன்ன அடையாளங்களை வச்சு யாருமே இல்லாம இருக்க அவங்களால கில்லரை கண்டுபிடிக்க முடியாம ஜெய் கிட்ட நீ என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி கோவப்படுறா. கில்லர் எப்படி ஒரு சிசிடிவில கூட மாட்டாம இருக்கான்னு சொல்லி ஜெய் போய் மறுபடியும் செக் பண்றான். அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா க்ளூ கிடைக்க வர கில்லர் தண்ணி குடிக்கிற பழக்கத்தை வச்சு இவனை அஜ்வத் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட்ல பாத்திருக்கோம், அப்ப இவன் தான் கில்லர்னு கண்டுபிடிக்கிறான்.